ஆல்கஹால் ஒரு டிராப்ல குடிக்காத ஒருத்தருக்கு லிவர் ஃபெயிலியர் வரலாம். புரியலையே. ஹாய், ஐம் டாக்டர் ஷேக். இந்த மாதிரி மெடிக்கல் கண்டென்ட் பற்றின ரீல்ஸ்க்கு இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிவர் ஃபெயிலியர் வர்றதுக்கு காரணமான இந்த மோஸ்ட் டேஞ்சரஸ் டிசீஸ் பேர் தான் NAFLDன்னு சொல்லக்கூடிய நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, மெட்டபாலிக் டிஸ்ஃபங்க்ஷன் அசோசியேட்டட் ஸ்டேட்டோட்டிக் லிவர் டிசீஸ். இந்த 5 விஷயம் இருந்தால் உங்களோட லிவர் கண்டிப்பா டேஞ்சர் ஜோன்ல இருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டா, ஃபர்ஸ்ட் பெல்லி ஃபேட், செகண்ட் ஜங்க் ஃபுட், தேர்ட் ஸ்வீட் கிரேவிங்ஸ், ஃபோர்த் டயபிட்டிஸ், ஃபிஃப்த் ஃபீமேல்ஸ் காமனா வர PCOS, லாஸ்ட் ஜீரோ எக்ஸசைஸ். பெயின் இல்லை, சிம்டம் இல்லை, பட் உங்களுடைய லிவர் ஃபங்க்ஷன் கம்மியாகிக்கிட்டே இருக்கும். குட் நியூஸ் என்னன்னா, NAFLDயோட ஏர்லி ஸ்டேஜஸ் ரிவர்சபிள். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? 7 to 10% weight loss, then zero sugars, no junk foods, 30 minutes daily walking போகணும். தென் வருஷத்துக்கு ஒரு வாட்டி உங்களுடைய லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டை செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க ஸ்கேன் ரிப்போர்ட்ல ஃபேட்டி லிவர்னு வந்துச்சா இக்னோர் பண்ணாதீங்க. தெரியல, உங்க ஃபேமிலி அண்ட் கேட்கற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ NAFLD வராமல் ப்ரிவென்ட் பண்ண என்ன டயட் அப்படிங்கிறத பார்த்து சொல்றேன். பாய்.